படி சட்டமன்ற உறுப்பினர் மேயருக்கு அப்புறம் இருக்க வேண்டியது. ஒரு கேண்டில் கூட கொடுக்காம மேயருங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்தா திமுகங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துச்சுன்னா பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா உருவாக்கினாங்கல்ல திரு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய இளவரசர் உதயநிதி கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, அந்த துமுறு இருக்குல்ல, இன்னொரு ஆளுங்கட்சி நினைக்கக்கூடிய துமுறு இருக்குல்ல, அந்த திமுறை உடைக்கிறதுக்கு நாங்க திருப்பி திருப்பி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க.